ரைட். வினா எண் 27. ரைட். பஸ்காலின் வினைக்குறி முன்னிகழ்வு ஒப்ரேட்டர் பிரசிடென்ஸ் கருதும் போது 4 -1 3 + 5 இன் பெறுவேறு யாதாக இருக்கும் என்று கேட்டிருக்கு. இப்ப இதுல 4 - 1 இதுண்ட பெருக்கம் 3 + 5 ஒப்ரேட்டர் பிரசிடென்ஸ். சரியா? ஒப்ரேட்டர் பிரசிடென்ஸ். இப்ப இதுல பார்த்தா ஒப்ரேட்டர் பிரசிடென்ஸ் வினைக்குறி முன்னிகழ்வு அப்படி என்றா என்ன? வினைக்குறி முன்னிகழ்வு என்றா என்னன்னு நீங்க பார்க்கும் போது ப்ரோக்ராம் லாங்குவேஜ்ல கணித்தல்லையோ அல்லது பஸ்கால்லையோ அல்லது கணித்தல் ஏதாவது ஒரு முன்னுரிமை ஒரு நிகழ்வு செய்யல செட் ஆஃப் ரூல்ஸ் ஒரு இதுதான் ஒரு விதி இருக்குது. அப்போ ஒரு ரூல் இருக்குது. அப்ப ஒரு அடிப்படை ரூல் அடிப்படை விதி பொட்மேஸ் என்ற ஒரு அடிப்படை விதி இருக்குது. இந்த பொட்மேஸ் என்ற விதியை பயன்படுத்தி தான் இந்த இதுக்கான விட இதுக்கான ஒரு தீர்வு கண்டறியப்படும். பிரக்கெட்ஸ் ஓ என்றது இதுல வந்த வர்க்க மூலம் அதுகள் வந்தால் இப்போ பி என்று வரைக்கும் பிரக்கெட் எதுவும் வந்து ரிமூவ் பண்ணும். ஓ வந்து ஓடஸ் ஆஃப் அதாவது வந்து x2 x வர்க்க மூலம் அந்த இதுகள் வரும்போது இதை சால்வ் பண்ணும். ரெண்டாவது டி வந்து டிவிஷன்ஸ் எம் டிவிஷன் பிரித்தல் மல்டிபிளிகேஷன்ஸ் பெருக்கல் அடிஷன் கூட்டல் எஸ் சப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் கழித்தல். அப்ப இதுகள் எங்களுக்கு சாதாரண கணிதத்திலேயே அறிவு இது சம்பந்தமா இருக்கும். இதுக்கு முதல் ப்ரியோரிட்டி கொடுப்போம். இதுக்கு ரெண்டாவது ப்ரியோரிட்டி டிவிஷனுக்கு மல்டிபிளிகேஷனும் சேம் ப்ரியோரிட்டி தான். மூன்றாவதா சேம் ப்ரியோரிட்டி கொடுக்கப்படும். அதுலயும் சேம் ப்ரியோரிட்டின்றது டிவிஷன் பிரித்தலோ பெருக்கலோ ஒரு சமன்பாட்டில் இருந்தா ரெண்டுக்குமான ஒரே ப்ரியோரிட்டி தான் கொடுக்கப்படும். இடதுல இருந்து வலது போய்க்குள்ள எது முன்னுக்கு இருக்கோ அது செய்யப்படும். அதே மாதிரி தான் அடிஷனுக்கும் சப்ஸ்ட்ராக்ஷனுக்கும். உதாரணமா இதுக்கு பார்த்தா இப்ப இப்படியே வந்து பார்த்தா 4 தர 3 5 என்று வரைக்குள்ள இது ரெண்டுமே வந்து சேம் ஒரே முன்னுரிமை. இந்த சந்தர்ப்பத்துல இதுவா அதுவான்றதை நான் யோசிக்காம இடதுல இருந்து வலது செய்யற மாதிரியே போகும். அப்ப இதைத்தான் சொல்றது. ரைட். அதே மாதிரி தான் இந்த கூட்டலுக்கும் கழித்தலுக்குமான முன்னுரிமை இருக்கும். இந்த சமன்பாட்டில் பார்த்தா எங்களுக்கு முதலாவது எங்களுக்கு பிராக்கெட்டும் இல்லை ஆர்டர்ஸ் ஆஃபும் இல்லை டிவிஷனும் இல்லை ரெண்டு வரைக்கும் இல்லை மல்டிப்ளிகேஷன்ஸ் அடிஷன் சப்ஸ்ட்ராக்ஷன். ஃபர்ஸ்டா இந்த மல்டிப்ளிகேஷன்ஸ் பெருக்கலை செய்வோம். 3 + 5 5. ரைட். செகண்ட் வந்து எங்களுக்கு கழித்தலும் இருக்கு கூட்டலும் இருக்கு. ஃபர்ஸ்டா இடதுல இருந்து வலது படி பார்த்தா 4ல இருந்து 3 போச்சுண்டா 1 + 5 5 3 6. அப்ப எங்களுக்கு இங்க மிக சரியான விடை 6. கேள்விப்படி பார்த்தா எங்க அந்த 6வது விடை இருக்கு? இப்ப 27வது கேள்விக்கு 2வது விடை வந்து மிக பொருத்தமான இருக்கு. ரைட். 28வது கேள்வி 28வது கேள்வி என்ன பார்க்க போறோம்டா சொல்லி இருக்குது. கட்டமைப்பு செயலிகளாக்களில் ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங்ல பின்வரும் எந்த சந்தர்ப்பங்களில் இஃப் தென் எல்ஸ் தெரிவு கட்டமைப்பை நீங்கள் பயன்படுத்துவீர்கள்? இஃப் தென் எல்ஸ் கட்டமைப்பை நீங்கள் பயன்படுத்துவீர்கள். கட்டமைப்பு வந்து எங்கெங்க பயன்படுத்தப்படும்? உதாரணமா ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல செக் பண்ணி பார்க்கறதுக்கு உதாரணமா சரியா இருக்கா இல்லையா என்ற ஒரு இஃப் சரியா இருந்தால் அப்படி இல்லை என்றால் என்ற மாதிரி இது போகும். இப்போ உதாரணத்துக்கு இங்க நாங்க முதலாவது விட என்ன சொல்லியிருக்கேன், ஏஜ் என்ற மாறிக்கு பெருமானம் ஒன்றை வழங்கி மாறி ஏஜில் சேமிக்கப்பட்ட பெருமானத்தை அச்சிடுவதற்கு. இப்போ மாறி வந்து ஏஜ் மாறி என்ன எங்களுக்கு தெரியும், வேரியபிள் ஏதாவது ஒரு டேட்டாஸை வாங்கி இந்த டேட்டா டைப்புக்கு வச்சிருக்குது. ஏஜ் என்ற ஒரு மாறிக்குள்ள அங்க என்ன சொல்றோம்டா ஏஜில் சேமிக்கப்பட்ட பெருமானம் மாறி என்னும் முறைக்கு பெருமானம் ஒன்றை வழங்கி மாறி ஏஜில் சேமிக்கப்பட வேண்டிய பெருமானம். அப்ப இதுக்கு ஒரு பெருமானத்தை நாங்க இங்க வழங்கி இந்த ஏஜ்ல சேமிக்கப்படுற பெருமானத்தை அப்படியே டிஸ்பிளே பண்றதுக்கு அப்படியே அதை காட்டுவதற்கு. ஏஜ்ல ஒரு பெருமானம் 30 கொடுத்தா அந்த 30 அப்படியே காட்டுறது. இதுல என்ன வேலை, என்ன இஃப்தன்கள் இதுவா என்ன செக்கிங்? ஒரு செக்கிங்குமே இல்லை. நேரடியாக ஏஜென்ட் ஒரு மாதிரி ஒரு பெருமானத்தை கொண்டு போய் அப்படியே டிஸ்பிளே பண்ணி விடுறோம். முதலாவது விட அது வேற சான்ஸே இல்லை, அது பிள்ளையான ஒரு விட. ரெண்டாவது பார்த்தா பயனரால் வழங்கப்பட்ட ஒரு கடவுச்சொல்லை செல்லுபடியான வாய்ப்பு பார்ப்பார். அப்ப ரெண்டாவது கடவுச்சொல்லுண்டா என்ன? பாஸ்வேர்டு. அப்ப கடவுச்சொல்லுன்றது பாஸ்வேர்டு. யூசர் நேம் இப்போ கம்ப்யூட்டர்ல போனா மிஷின் லேப்டாப்ல போனா ஒரு யூசர் வந்து பாஸ்வேர்டை டைப் பண்றாருண்டா. ஒரு பாஸ்வேர்டு ஏதாவது எக்ஸாம்பிள் அட்மினோஸ் 1 2 3 சம்திங் என்ன ஏதாவது ஒரு பாஸ்வேர்ட் டைப் பண்றாரு. அந்த டைப் பண்ற பாஸ்வேர்டு வந்து மெஷினால செக் பண்ணி பார்க்கும். சரியான பாஸ்வேர்ட் இருந்தால் ஆமண்டா கம்ப்யூட்டருக்கு போகட்டும், இல்லையண்டா
ட்ரை அகைன் லேட்டர் சம்திங் ஏதாவது ஒரு எரர் வந்தாங்க டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த 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 சேம் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இதில் எங்கே வருதுன்ட்டா இங்கே தான் இந்த இஃப் தென் எல்ஸ் வருது. அதாவது இதுக்கு பொருத்தமான இடத்துல இந்த இஃப் தென் போட்டுக்கலாம். இஃப்ன்றது இங்கே தான் இங்கே மேயர் ரோலை ப்ளே பண்ணுவாங்க. இஃப் சரியானதாக இருந்தால் இஃப் அதுக்குள்ள வர கண்டிஷனை செய்யும், தென் எல்ஸ் அது எல்லாம் பிழையானதாக இருந்தா அப்படின்ற ரேஞ்சில் இங்கே தான் அந்த செக்கிங் நடக்கும். அப்போ ஒரு கண்டிஷன் எங்கே செக் பண்ணப்படுதோ அங்கே அந்த இடங்கள்லாம் இஃப் தென் எல்ஸ் நாங்கள் பயன்படுத்தி கொள்றது. 28வது கேள்விக்கு சரியான விட 2வது இருந்தாலும் 3வது விட நாங்கள் பார்த்தோம்னா முதல் 100 முழு எண்களின் கூட்டுத்தொகையை காண்பதுக்கு 3வது முதல் 100 முழு எண்களின் கூட்டுத்தொகையை காண்றதுக்கு இங்கேயும் வந்து ஒரு செக்கிங்கும் இல்லை. முதல் 100 எண் 1லேருந்து 100 எண் வரைக்கும் கூட்டுத்தொகை காண்றதுக்கு ஒரு லூப்பிங் ஸ்ட்ரக்சர் திரும்ப 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 1 by 1 லூப் பண்ணி விட்டு அங்கே வந்து கூட்டுத்தொகை காண்றோம். அப்போ இங்கே வந்து ஃபோர் வைல்ட்லாம் இருக்கு. இந்த லூப்பிங்காக கூடுதல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்திருந்தால் தெரியும். ஃபோர் வைல் இந்த கண்டிஷன் எல்லாமே அந்த லூப்பிங் ஸ்ட்ரக்சருக்காக வந்துடும். அப்போ இது திரும்ப 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 செயல் நடக்கிறதுனால இதுக்கு இது வராது. அதை மாதிரி 4வது விடையும் ஒரு கொள்வனையை 15 தடவைகள் மீள் செயல் செய்வதற்கு சொல்லி இதுலேயும் இந்த மீள் செயல்ன்றது லூப்பிங். இங்கேயும் நாங்கள் மீள் செயலை பற்றி லூப்பிங்கை பற்றி கதைச்சதுனால இது ரெண்டும் வராது, இதுவும் வராது. 2வது விடை மிக பொருத்தமான விடை வந்து 28வது கேள்விக்கு 2வது விடை. ஓகே, 29வது கேள்வி என்ன பார்த்திருக்கிறோம்டா? 29வது கேள்வி என்னன்னு பார்ப்போம். 29வது கேள்வி ஒன்றும் இல்லை. அதுல என்ன சொல்லியிருக்கேன்டா, ப்ரோக்ராம் while test okay, where variable எக்ஸாம்பிளுக்கு இது ப்ரோக்ராம் ஒன்று பார்த்தா இதை சொல்றது ப்ரோக்ராம் பேர், நேம் ஆஃப் தி ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் ஒன்று நாங்கள் எழுதி வச்சிருக்கிறோம், இப்போ செட் ஆஃப் ப்ரோக்ராம் ஒன்று ரன் ஆகுன்னு சொல்லி இது அந்த ப்ரோக்ராமுக்கான நேம் பேருன்னு சொல்றோம். ஓகே, ப்ரோக்ராமுக்கு என்ன பேருன்னு கேட்டா வைல் டெஸ்ட்ன்ற ப்ரோக்ராம் தான் இந்த ப்ரோக்ராமுக்கு பேர். அடுத்தது நாங்கள் என்ன பார்க்க போறோம்னா வேரியபிள் டிக்ளரேஷன் வந்து மாறிகளை டிக்ளேர் பண்ண போறோம். ஒன்று இதுல ஏ என்றும் சம் என்றும் ஒரு 2 மாறி வச்சிருக்கோம். ஏ என்றது இன்டிஜர், சம் என்றது இன்டிஜர். அப்போ நிறைய டேட்டா டைப்ஸ் நாங்கள் முதல்ல கையில பாத்துறாங்க. பூலியன் என்றா என்ன, ஸ்ட்ரிங் என்றா என்ன, இன்டிஜர் என்றா என்ன, அப்படி நிறைய டேட்டா டைப்ஸ் இங்க இருக்கு. அப்ப ஏயும் சமும் இன்டிஜர் என்றா இவள் முழு எண்களை மட்டும்தான் ஹேண்டில் பண்ண போறோம், கையால போடணும். இதுக்குள்ள முழு எண் 1 2 3 5 500 2000 அப்படின்ற முழு எண்கள் மட்டும் இதுல நாங்க வச்சிருக்கலாம். ரைட்டா? பிகின் என்றது இந்த இடத்துல வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. பிகின் என்றது வந்து இந்த இடத்துல ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. ரைட்டா? ரைட். இப்போ இதுல என்ன சொல்றது, ஏ இன்ட் டேட்டா டைப் வேரியபிள் ஏ என்றதும் சம் என்ற இன்டிஜர் டேட்டா டைப் சொல்லி நாங்க டிஃபைன் பண்ணிட்டோம். அந்த டேட்டா டைப் இங்க ஹேண்டில் பண்ண போறோம். இப்ப சம் என்ற டேட்டா டைப்புக்குள்ள வந்து 0ம் ஏன்றதுக்குள்ள வந்து 1ம் ஃபர்ஸ்ட் அசைன் பண்ணியாச்சு. இதுல சம்முக்கு 0 வந்துட்டு, ஏக்குள்ள 1 வந்துட்டு. இந்த வைல்ன்றது நாங்க அப்போ சொன்ன மாதிரி லூப் திரும்ப 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 செய்யறாள் தான் வைல். அப்ப இவர் இங்க என்ன நடக்க போகுதுண்டா, இந்த கண்டிஷன் வைல் டூ என்ன நடக்க போகுதுண்டா, இது வந்து ஃபால்ஸ் ஆகும் வரைக்கும் இந்த கண்டிஷன் லூப்பிங்ல திரும்ப திரும்ப நடந்து போகும். இப்போ உதாரணத்துக்கு ஏ வந்து எப்ப 5க்கு சமனா வருகிறாரோ அப்ப இந்த லூப் வந்து ஸ்டாப் ஆயிடும். இந்த ப்ரோக்ராம் வந்து எண்ட் ஆகி ஃபைனல் ஆன்சர் வந்துடும். அப்ப அது வரைக்கும் ஏ வந்து நடந்து கொண்டே போகும். இப்ப முதலாவது என்ன, ஏ இந்த வேல்யூ 1. இப்போ 1 விட 5 விட 1 சின்னம் தானே, அப்ப இது சரி. அப்ப இந்த ஃபங்க்ஷன் இது சரி செக் பண்ணும். 5 விட 1 சின்னம் சரி, உள்ளுக்க போகுது. உள்ளுக்குள்ள வந்துடுவார். உள்ளுக்க வந்து பார்க்க போகுது என்னன்னா சம் வந்து எங்களுக்கு ஏற்கனவே 0 தெரியும். அப்ப இங்க சம் என்ன நடக்குது, 0 பிளஸ் ஏ என்ன இருக்குது 1. இப்ப வேல்யூ 1, எதிர வேல்யூ 1, சம்முண்ட வேல்யூ 1. இப்படி போடுவோம், சம் வந்து 1. ரைட்டா? 2வது ஸ்டெப்ல ஏ பிளஸ் 1. இப்ப ஏ ஒரு 1 இருக்கிற ஏ வந்து அதோட 1 கூட்டி 2. இப்படி அடுத்த ஸ்டெப் வரைக்கும் ஏ வந்து 2, சம் வந்து 1 ஆயிட்டார். இப்படிதான் நடக்கும். 2வது கண்டிஷன்ல செக் பண்ணி பார்ப்பார், 5 விட ஏ என்னவா இருக்கார், ஏ 2, 5 விட சின்ன ஏ இங்க 2. அப்ப இந்த கண்டிஷன் சரி.
இந்த லூப்பிங் திரும்ப போகும், சம்ம பார்க்கும், சம்முக்கு போய் ஸ்டோர் பண்ண போது சம்ம பார்க்கும். சம் என்னவா இருக்குது, சம் ஒன்றா இருக்குது, பிளஸ் ஏ என்னவா இருக்குது, ஏ ரெண்டா இருக்குது, இஸ் ஈக்குவல் டு சம் வந்து சம் வந்து மூன்றாயிரம். ரைட்டா, சம் வந்து மூன்றாயிரம். திரும்ப ஏயோட இன்னொன்ற கூட்டார். அப்ப ஒன்றா இருந்தா ரெண்டா இருந்தா இப்ப ஏ மூன்றாயிட்டார். அப்ப சம் ஒன்றா இருந்தது, இந்த கண்டிஷன்ல சம் மூன்றாயிருது. இப்ப இங்கேயும் என்ன செய்யும், ப்ரோக்ராம் எண்ட் ஆகல, திரும்ப வயலுக்கு போகுமே, திரும்ப செக் பண்ணி பார்க்கும். மூன்றாவது ஏ என்ன 3, 5 விட 3 சின்னனான்னு பார்த்தா ரைட் சரி, திரும்பவும் அதே கண்டிஷன் தான் நடக்கும். திரும்ப செக் பண்ணி பார்க்கும். அதே மாதிரி சம் எத்தனையா இருக்கிறார், அங்க மூண்டா இருக்கிற சம் ஏ எத்தனையா இருக்கிற, மூண்டா இருக்கிற. அப்ப 3 + 3 இஸ் ஈக்குவல் டு சம் இஸ் ஈக்குவல் டு 6. சம் வந்து 6 வந்துருவார். அப்போ 1 3 சம் வந்து இங்க 6 வந்துருவார். ரைட், நெக்ஸ்ட் கண்டிஷன்ல ஏயோட இன்னொன்று கூட்டி 1 3 4 வந்துருவார். ஏ 4 சம் 6. திரும்ப செக் பண்ணி பார்ப்பார், 4 5. இதுவும் சரி, 5 விட சின்னனாக இருக்கிறார். ஓகே, இதுவும் சரியா இருப்பார். ரைட், 5 விட சின்ன இருக்கார். திரும்ப வந்து பார்க்குது, சம் என்ன, சம் இங்க 6 பிளஸ் ஏ என்ன 4. சம் இஸ் ஈக்குவல் டு 10. சம் வந்து 10 இருக்கு. ஏ என்னவா இருக்குது, ஏ வந்து திரும்ப 1 கூடும். ஏ வந்து என்ன, திரும்ப 1 கூட்டி 1 4 5. அப்ப இந்த கண்டிஷன்ல வரைகள் என்ன நடக்கும்டா போதண்டா, இப்பத்தான் ஏ 5ஐயும் 5 விட சின்ன நான் செக் பண்ணி பார்க்க போதே இல்ல, இது ஒரு பிழையான கூற்று. அப்ப இது இங்க எப்ப ஃபால்ஸ் ஆகுதோ, இது எப்ப இங்க வந்து பிழையா இருக்குதோ, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எண்ட் ஆயிடும். இந்த லூப்பை விட்டு வெளியே வந்து அவுட்டுக்கு வந்துடும். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எண்ட், இதோட இந்த வைல் ஸ்டேட்மெண்ட் வந்து முடிஞ்சு வெளியே வந்துடும். வெளியே வந்தோன்னா எங்களுக்கு பிகினுக்கு இருக்குல்ல, வயலுக்கு பிறகு அடுத்துல என்ன இருக்கும்னா ரைட் எல்என். அங்க சம் எண்ணத்தை கண்டு வச்சிருக்கிறோம் 10, அத வந்து ரைட் எல்என்டா யாருண்டா நாங்க டிஸ்பிளே பண்ண போறோம், ரைட் பண்ண போறோம். இல்ல நெக்ஸ்ட் லைன்ல, சோ இல்ல நெக்ஸ்ட் லைன்ல ரைட் பண்ண போறோம். சம் என்ன 10. அப்ப டைரக்டா வந்து 10 வந்து டிஸ்பிளே பண்ணும். அப்ப இதுதான் இங்க சரியான விட. அப்ப கேள்விப்படி என்ன கேட்டிருக்கா, கேள்வியில வந்து 29 கேள்வியில் என்ன, ஒரு ஒன்றில் காட்டப்பட்ட குறிமுறை நிறைவேற்றி செய்யப்படும் போது வெளியீடு யாதாக இருக்கு, மிகச்சரியான விட 2வது 10 என்ற வெளியீடு வந்து இங்க சரியான வெளியீடா இருக்கு.